ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ வெதர் எல்லாம் நிறைய சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஹெல்த்தை பார்த்துக்கங்க. ஹெல்த்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை தடவை சொன்னாலும் சரி, நம்ம இல்லை அப்படின்னா நம்ம ஃபேமிலி வந்து சப்போர்ட்டை இழந்துருவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட உடம்பை பார்த்துக்கங்க. ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, இந்த டே ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன், மீல் பிளான் என்ன எப்படி பண்ணுறேன், அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு மாவு, மில்லட் மாவு எந்த ரேஷியோவில் அரைக்கிறேன் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் நான் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேலட் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ வந்து நம்மளோட மீல் பிளான் ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் எடுத்த வீடியோ. ஃபஸ்ட்டு டே எடுத்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் டேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ எடுக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, என் ஃபோன் வந்து மெமரி வந்து ரொம்ப ஃபுல்லாக இருந்ததுனால 2 பேர் ஃபோன்லேயும் மாற்றி மாற்றி வந்து நான் வீடியோஸ் எடுத்திருந்தேன். அது எல்லாத்தையுமே எந்த கிளிப்பிங்ஸ்க்கு அப்புறம் எந்த கிளிப்பிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து எடிட் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அந்த ஒரு மாதிரி நமக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும் இல்லையா, நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணிவிட்டு என்னால் உடனே அன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியல. ரொம்ப வந்து என்னடா அது இப்படி சொதப்பிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, நான் வீடியோ எடுத்துகிட்டு ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் எடுத்தேன். எடுத்து முடிச்சுட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபோன் வந்து சார்ஜ் நிற்கலை. ஸோ அதுதான் பிரச்சனை ஆகி போச்சு. அதனால தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த மிஸ்டேக் இனிமேல் வராமல் நான் பார்த்துக்கிறேன். காலையில் வந்து சேலட் தான் எடுத்தேன். நான் வந்து இது காஸ்கோவில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் வந்து காலையில் நான் சாப்பிட்டேன். அன்றைக்கி கிறிஸ்மஸ் ட்ரீயை பேக் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான். ஸோ அதனால் அந்த வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இது வாங்கி ஒரு 3 வருஷம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இந்த ஊருக்கு வந்து வாங்கினது தான். நான் கலிஃபோர்னியாவில் வச்சுருந்தது வந்து அங்கே வந்து ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அதில் வந்து வித்துட்டு தான் இங்கே வந்தோம். அப்போ தான் அதை அங்கே வாங்கினேன். ஒரு கிறிஸ்மஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருப்போம். திரும்பி மூவ் பண்ணி இங்கே வரும்போது ஒரு காரில் எவ்வளோ திங்ஸ் எடுத்துகிட்டு வர முடியுமோ அந்த திங்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ பெருசாக ஒன்றும் எடுத்துகிட்டு வரலை. அதனால் அந்த மாதிரி பெரிய பொருளாக இருந்தது எல்லாமே அங்கேயே வந்து விற்றுட்டு கொஞ்சம்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு மீதி கொஞ்சம்லாம் ட்ராஷ் கிட்ட வச்சுட்டு அந்த மாதிரி தான் வந்தோம். ஸோ அதனால் இது வந்து இங்கே வந்து அமேசானில் வாங்கினது தான். $100 தான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல எவ்வளோன்னு சொல்லிட்டு. இந்த லிங்க்கும் வந்து இப்போ இது இல்லை. கேட்டவங்களுக்காக தேடி பார்த்தேன். அந்த வந்து இப்போ இல்லை, அந்த ப்ராடக்ட் அன்அவைலபிள்னு சொல்லியிருக்கு. நிறைய பொருட்கள் இப்படி தாங்க, நம்ம வாங்கும்போது அவைலபிள் இருந்திருக்கும். நீங்கள் கேட்கும்போது நான் இங்கே வாங்குறதெல்லாம் போய் லிங்க் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துட்றேன். ஆனால் வந்து அன்அவைலபிள்னு இருக்குமா, அதை ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் நான் வந்து லிங்க் கொடுக்கறதில்ல. ஓகே, மில்லட் மாவு தான் வந்து ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு பிளானு. அதுக்கு தான் இப்போ ஊற வச்சுட்ருக்கேன். ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 4:1 தான். நான் வந்து இன்றைக்கி வந்து என்கிட்ட இருந்த 4 மில்லட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா உளுந்து சேர்த்துருக்கேன். ஸோ இதில் தான் நான் சேர்த்துருக்கிறது. அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி அரிசி 1 கப்பு, பச்சரிசி 1 கப்பு, ரெண்டும் கலந்து வச்சுருக்கிறத எடுத்திருக்கேன் நான். ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 4 கப்புக்கு 1 அப்படின்ற மாதிரி 8 கப்பு அரிசி போட்டிருக்கேன். 8க்கு 1 அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் 8க்கு 2 அந்த ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன். ஸோ 4:1 தாங்க ரேஷியோ வந்து. எது எப்படி இருந்தாலும் சரி. நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா கம்பு, சோளம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து இது இருந்துச்சு, நம்மளோட கவுனி அரிசி, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சேர்த்து 1 கப்பு, கொஞ்சம் காலியானது எல்லாத்தையுமே சேர்த்து. ஸோ 4:1 நான் 8 கப்பு மொத்தம் ஊற வச்சுருக்கேன். 2 கப்பு அதில் அரிசி போட்டிருக்கேன். 1 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு பச்சரிசி போட்டிருக்கேன். ஸோ 6 கப்பு மில்லட் ஊற வச்சுருக்கேன். இதுதான் ரேஷியோ. இந்த தண்ணி வந்து துளி கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வீட்டில் இண்டோர் பிளான்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஊற்றுங்க. ஏன்னா மில்லட்லேருந்து வர தண்ணி எல்லாமே அவ்வளோ நல்லது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இந்த அரிசியெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சா, அதனால தான் நான் சாதமாக வடிக்கல. சரி, நம்ம வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இது சாதமாக வடித்தா டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு இட்லி தோசையாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நம்ம சேனலுக்கு நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. நீங்கள் இந்த ஊர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. நான் இதுக்கு முன்னாடி வர வீடியோஸ்லையுமே ஷேர் பண்ணியிருந்தேன். மேபி அவங்க அந்த வீடியோலாம் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். நான் இந்த ஊரில் இருக்கிற ஸ்கூலில், பப்ளிக் ஸ்கூலில் டீச்சர் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்ருக்கேங்க. ஸோ ஃபுல் டைமாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னோடய ஒர்க் ரொட்டீன். அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்க. அதுக்கும் என்னோடய பதில் ஒன்று தான். எனக்கு என்னோடய வேலையை பற்றி நான் எந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் சொல்லணும் அப்படின்றது நிஜமாலுமே எனக்கு தெரியலை. ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய வந்து ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். பிக்சரே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸோட பிக்சரோ கிட்ஸோட ஃபேமிலியோட சுச்சுவேஷனையோ நம்ம வந்து வெளியில் ஷேர் பண்ணவே கூடாது. ஹஸ்பண்ட் கிட்ட கூட பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து கான்ஃபிடென்ஷியலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து வீட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்கூலில் சொன்னேன் அப்படின்னா
ஹோப் உன் ஹஸ்பண்ட் வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம நிறைய விஷயங்களை வந்து வெளியில் போய் ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு இமெயில் வந்துருந்துச்சு, நான் டெலீட் பண்ணிட்டேன் அந்த இமெயிலை. எனக்கு வந்து அவங்க இந்தியாவில் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அதனால் இங்கே யூஎஸ் ஸ்கூலோட வந்து கரிக்குலம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். நானும் வந்து அந்த ப்ரீகே அந்த லெவல் தான் பார்க்க போகிறேன், கிண்டர் கார்டன் அதுக்கு தான் வந்து இது பண்ண போகிறேன், ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு இமெயில் வந்துச்சு. அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே கூடாது. ஸோ அதனால் யாராவது என்கிட்ட அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இமெயில் பண்ணி நான் பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி இமெயிலுக்கு நான் ரிப்ளை கூட பண்ண மாட்டேன். எனக்கு யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு விஷயம், இப்போ நீங்களும் இங்கே இருக்கவங்க பசங்க எல்லாருமே ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. உங்கள் ஃபேமிலி விஷயத்த நான் வந்து அந்த டீச்சரோ யாரோ போய் வெளில சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதே சுச்சுவேஷன் தான். ஸோ நம்ம வந்து வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னும்போது அதை சொல்லாமல் இருந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சொல்லி அதனால் ஏதாவது பிரச்சனை ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த ஊரை விட்டே வெளில போகிற அளவுக்கு பிரச்சனை வரும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி எதையும் சொல்லலை. ஆனால் நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, இங்கிலீஷ் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தீங்க. அதை வந்து கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறன்ற இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக அந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு போன உடனே உங்களுக்கு தெரியும் உங்களோட ஸ்லாங் வேறு, அவங்களோட ஸ்லாங் வேறு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம ப்ரொனன்சியேஷன் சொல்கிறேன். ஸோ அதனால் அவங்க நம்மளை வந்து ரொம்பலாம் நம்மகிட்ட அந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு, அதுவும் நியூ கம்மராக வரீங்க, ஃபஸ்ட்டு இந்த வேலைக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க. அதுமாதிரி இந்த ஒர்க்குக்கு சேலரி எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு $19. நான் ஜாயின் பண்ண புதுசில் எனக்கு வந்து $14 தான் இருந்துச்சு. அப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். ஆனாலும் எனக்கு அந்த சம்பளம் வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ரீசன் என்ன அப்படின்னா, நான் வேலைக்கு போகணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்டனோ அந்த ஆசையை பூரா நிறைவு பண்ணது இந்த வேலை தான். ஸோ அதனால் எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஊர் காசு கம்பேர் பண்ணிங்கன்னா பெரிய காசாக தெரியலாம். ஆனால் இங்கே வந்து இந்த காசு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டை ரன் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். எனக்கு அந்தளவுக்கு இருந்தாவே போதும். என் ஃபேமிலியும் மிஸ் பண்ணாமல் எனக்கு இந்த வேலைக்கு போய்கிட்டு சந்தோஷமாக தான் இருக்குது. இதெல்லாம் சொல்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் வந்து இங்கே கூகுளில் போயிட்டு இங்கே யூஎஸில் டிஏவாக வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ சேலரி, டீச்சருக்கு எவ்வளோ சேலரின்னு போட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு கூகுளில் வந்துடும். ஸோ அதனால் யாரும் பொய் சொல்லணுன்ற அவசியமே இங்கே இல்லை. யார் எப்படி உங்கள்கிட்ட மாற்றி சொல்லியிருந்தாலும் சரி, அதெல்லாம் உண்மையே கிடையாது. ஜஸ்ட்டு போய் கூகுள் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சிடும். அதே மாதிரி இங்கே வீட்டோட வேல்யூ என்ன எல்லாமே நீங்கள் போயிட்டு ரெப்டல் அது மாதிரி எதுலையாவது போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சு போயிருங்க. ஸோ அதனால் இங்கே வந்து ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. எவ்வளோ சம்பளமாக இருந்தாலும் சரி, மனநிறைவோடு சந்தோஷமாக வேலை செய்யுங்க. அந்த வேலை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத உங்களோட ஒர்க்கில் காட்டுங்க. இதுதான். சரி, ஓகே. நான் எப்படி என்னோடய சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. எப்படி வந்து ஸ்கூலில் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, அவங்க உங்களை பார்க்குற விதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டச்சுடு இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் பெருசாக எந்த கஷ்டத்தையும் நான் வந்து ஃபீல் பண்ணது கிடையாது ஸ்கூலில். ரீசன் என்ன அப்படின்னா, நான் வந்து தேவையில்லாமல் போயிட்டு யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேன், தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் நிற்க மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு அது பிரச்சனையே இல்லை. எனக்கு என்ன ஒர்க்கு கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு கிளம்பி வந்துக்கிட்டே இருப்பேன். ஒரு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா அங்கே இருக்க மாட்டேன். எனக்கு முதல்ல ட்ரெயின் பண்ண டீச்சர் என்னை அந்த மாதிரி தான் ட்ரெயின் பண்ணாங்க. அவங்க பேர் வந்து மிஸ் ஏ. அவங்களோட ஃபுல் நேமை நான் மறந்துட்டேன். மிஸ் ஏன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணப்போ கேட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, எது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எனக்கு அவங்க தான் கொடுத்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து நிற மாதம் ப்ரெக்னென்ட்டு. கிட்டத்தட்ட நான் போய் ஒரு வாரத்தில் அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஏன் முன்னாடி அவங்க அந்த எல்லா வேலையும் செய்யும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு நாள் எதெல்லாம் நான் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சனோ அதெல்லாம் அவங்க பண்ணாங்க. ஒரு நிற மாதம் கர்ப்பிணியாக இருந்துட்டு அவங்களாம் அதை பண்ணுறாங்க, நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த வேலையை பிடிச்சி மட்டும்தான் செஞ்சிட்ருக்கேன். என்றைக்காவது உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டால் கூட காலையில் ஒரு 9:30 மணிக்கு ஏஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 10 மணிக்குள்ளே என்னோடய எல்லா வேலையும் வீட்டில் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் வீட்டில் எனக்கு போர் அடிக்கும். இதுக்கு ஸ்கூலுக்காவது போயிருக்கலாம், இந்த டைமுக்கு இது நடந்திருக்கும், இந்த டைமுக்கு இது ஆயிருக்கும்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஸோ அதனால் உடம்பு சரியில்லைனாலும் எனக்கு அதாவது யாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா போயிடணும் அப்படின்னு தான் தோணும். ஸோ அதனால் ஒர்க்கு பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சி பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் எந்த வேலையாக இருந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக எல்லா வேலைகளையும் பண்ணுங்கள். யாராவது இந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஆமாம் இந்த வேலை தான் பார்க்குறாங்க, இது இப்படி தான் செய்கிறாங்கன்னு மட்டமாக பேசாதீங்க.
எல்லா வேலையுமே வேலை தான். எல்லாத்துக்குமே மரியாதை கொடுங்க. நமக்கு வர வேண்டிய மரியாதை நல்லா தேடி வருங்க. ஸோ எப்பயுமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பிலீவ் பண்ணுங்கள். யாரையும் எந்த இடத்துலையும் மட்டம் தட்டி பேசாதீங்க. ஒவ்வொரு உழைப்புமே அதுக்கான ஊதியத்தை தேடி கொடுத்துட்டு தான் இருக்கும். எனக்கு இந்த வேலை ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்ற ரீசன் சொல்கிறேன். நான் வந்து இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, பசங்க ஸ்கூல் போகும்போது நம்மளும் போகிறோம், பசங்களுக்கு லீவ் அப்படின்னா நமக்கும் லீவு. ஸோ ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஒரே ஸ்கூலில் தான் 3 வருஷமாக இருக்கேன். ஸ்கூல் மாறணும் அப்படின்னு கூட தோணலை. ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலில் நான் நடந்துக்கிற விதம், அவங்க எல்லோரும் என்கிட்ட நடந்துக்கிற விதம், இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் என் டீச்சர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து போன புதுசுலேயே ஆக்சுவலாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சொல்லிட்டேன், போன உடனேவே சொல்லிட்டேன். 12 வருஷமாக நான் வந்து ஒர்க் பண்ணலை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க்குக்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதை தான் நான் வந்து கேட்டுட்டு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் இங்கே அட்டன் பண்ணுவோம் இல்லையா, ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு. எப்படி நடந்துக்கணும், பசங்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மனசார உண்மையாக அந்த தொழிலை வந்து உழைப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போதில்ல, வாவ் சூப்பர், நம்மளும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நான் மோட்டிவேட் பண்ணிப்பேன். எந்த வகையிலையுமே நான் நெகட்டிவாக வந்து யோசிக்கவே மாட்டேன். லேசியாக உட்காந்துருக்கணும், ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்மளோட மரியாதை அதை கெடுத்துரும் அப்படின்றத என் மைண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக வேலை பாருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை யாருக்காவது பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் அந்த இடத்த விட்டு கடந்து வந்துடுங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து பசங்கள்கிட்ட நடந்துக்கிற விதம், கிளாஸில் நீங்கள் இருக்கிற விதம் எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, தப்பு பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு சைலண்ட்டாக சொல்லிவிட்டு வந்துடுங்க. இது மட்டும் இருந்தாவே போதுங்க. இந்த ஊர் ஸ்கூலில் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இங்கே எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா, அவங்களோட வேலையை அவங்கவுங்க செய்யணும். அது மட்டும்தான் இந்த ஸ்கூலோட ரூலே வந்து. ஸோ அதை மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னாவே தாராளமாக போதும். ஓகே, நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே வரலாம். இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரை போட்டு சப்பாத்தி பண்ணியிருந்தேன். அது அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா இருந்துச்சு. அதோட பன்னீர் மட்டும் நான் வச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 லோடு துணிங்க மடிக்காமையே இருந்துச்சு. ஃபுல்லாக மடித்து வச்சுட்டு பெட்ரூம்லேயும் பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே போயிட்டேன். நம்ம வந்து அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ இந்த மாதிரி நான் லேட்டாக போய் வேலையை ஆரம்பித்தாலும் சரி, மொத்த குடும்பமும் கிச்சனுக்கு வந்துடும். நான் வந்து இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். 7:00 ஆகிடுச்சு. அதனால் கடன் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். லாஸ்ட் டைம் நாங்கள் காஸ்கோ போனோம் இல்லையா, எது வாங்குகிறோமோ இல்லையோ இந்த நைக்கூல் வந்து வாங்கிட்டு வந்துடுவோங்க. கண்டிப்பாக அது வீட்டில் இருக்கணும். ஏன்னா இந்த வருஷம் வின்டரை நினச்சி ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். போன வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது என்ன சொல்கிறது, இந்த வீடு வந்து பொங்கல் பாலே காய்ச்சலை அந்த அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு வந்து உடம்பு எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா 102 டிகிரிக்கு மேலே தான் இருந்துச்சு ஃபீவர். 4 பேருக்கும் காலையில் பல் விளக்குறதுக்கு மேலே போய் ப்ரஷ் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு முடியலை. அப்படியே இங்கே ஹால்லே படுத்து கிடந்தோம். அந்த மெமரிஸ் வந்து மைண்டில் அந்த ட்ராமா ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் என்ன பண்ணுவேன், எப்படியாவது இந்த வருஷம் வின்டரை வந்து கடந்துடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டிகிட்டு இருப்பேன். அந்த பயத்தில் தான் அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லுவேன் எப்பயுமே, உடம்பை பார்த்துக்கங்க. நம்மளோட லாஸ்ட் இயர் பட்ட கஷ்டம் வந்து மைண்டில் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம உடம்பு இருந்தால் தான் நம்ம எல்லா வேலைகளையுமே செய்ய முடியும். நம்ம இல்லை அப்படின்னா நம்ம குடும்பத்தில் வந்து நம்ம அளவுக்கு யாரும் நல்லா பார்த்துக்கவே மாட்டாங்க. ஏனோ தானோன்னு பார்த்து திரும்பியும் சிக்காக தான் செய்வாங்க. அதனால் உடம்பு சிவர் இருந்தால் தான் சுத்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மை தான். ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக இந்த ஒரு தடவை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அந்த வின்டர் டைமில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்ல சாப்பாடாக எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப வந்து ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரி வாங்கி சாப்பிடாதீங்க. அதெல்லாம் இப்போ சாப்பிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி சிக்காகும். அந்த விஷயத்தை வந்து மறந்துடாதீங்க. இந்த கிராசரி ரீஃபில் பண்ணுற வேலையெல்லாம் சைட் பை சைட் பார்த்துட்ருந்தேன். மாவு அரைக்கும் போது தான் வந்து ரொம்ப வந்து எந்துவாக இருப்போம். இந்த வேலையை முடிச்சிடலாம், அந்த வேலையை முடிச்சிடலான்ட்டு. ஏன்னா மாவு அரைக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுதா, அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு கவர் பண்ணுவோம். நான் அந்த மாதிரி தான் எப்போயுமே பண்ணுவேன். எப்போவுமே வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், மாவை போட்டு விட்டு க்ளீன் பண்ணுவேன். மாவு அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் அந்த மாதிரி மாவும் அரைச்சி முடிச்சிட்டோம், வீடும் க்ளீன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாரம் அப்படியே ஒரு மாதிரி மனசு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். எந்த வேலையும் இந்த ஒரு வாரத்துக்கு இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அக்கா, தண்ணி எவ்வளோ டெய்லி குடிக்கிறீங்க, நீங்கள் தண்ணி குடிக்கிறத வந்து கணக்கு வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க, அதை கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து 5 days ஸ்கூல் போகிறோம் இல்லையா, அப்போது
எந்த கஷ்டமும் இல்லை. ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நான் வந்து 2 லிட்டர் தண்ணி 2.5 லிட்டர் தண்ணி குடிச்சிருவேன் ஸ்கூலில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் நான் காலையில் குடிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலேருந்து ஒரு 1/2 லிட்டர் குடிச்சிட்டு கிளம்புவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல்லேருந்து 3 மணிக்கு வந்துடுவேன். 3 மணிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1 லிட்டர் குடித்தேன் அப்படின்னாவே பெரிய விஷயம். அதுதான் பிரச்சனை. வீட்டில் வந்து தண்ணி குடிக்க மாட்டேன். சாட்டர்டே சண்டேலாம் என் நிலமைய யோசிச்சு பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சு அந்த வெறும் வயிற்றில் குடிக்கிறேன் பார்த்தீங்களா, அது மட்டும்தான். அதுக்கப்புறம்லாம் தாகம் வந்து நானாக மறந்துட்டேன். ஐயோ தண்ணியே குடிக்கவே இல்லை ரொம்ப நேரம் நினச்சி குடித்தா தான் உண்டு. அதை வந்து மாற்றணுன்னு தான் ட்ரை பண்ணுறேன். சீக்கிரமாக மாற்றிடுறேன் இந்த பழக்கத்தை. அப்புறம் வேலைக்கு போகும்போது ட்ரெஸ்ஸிங்லாம் எப்படி போட்டு போவீங்க? நம்ம இந்தியன் ட்ரெஸ்லாம் போட்டு போனால் ஏதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ட்ரெஸ்ஸிங்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் எப்படி ட்ரெஸ் போட்டு போனாலும் பார்ப்பாங்க. ரொம்ப வந்து இன்அப்ராப்ரியேட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. அதை தவிர மற்றது எல்லாமே ஓகே தான். ஆல்மோஸ்ட் சைட் பை சைடு எல்லா பேக்கிங்கும் எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. கிராசரிலாம் நிறைய ரீஃபில் பண்ணாமல் இருந்ததுனால எது எந்த பாக்ஸில் இருக்குன்ற எதுவுமே தெரில. அதனால் இப்போ வரிசையாக ஆர்கனைஸ்டாக வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வெளில போயிட்டு வரலாம்னு சொன்னாங்க. கிறிஸ்மஸ் லைட்லாம் பார்த்துட்டு வரலான்ட்டு. ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ எடுக்கும்போது. சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ட்ரைவ் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். இந்த ஃபேமிலி ட்ரைவுக்கு பின்னாடி ஒரு ஹாப்பி ஸ்டோரி இருக்குது. அதை வந்து சீக்கிரமாக அவங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன் எதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் வலிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி டிரைவிங் வந்து போயிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் ஃபேமிலியில் கூப்பிடும்போது டக்குன்னு கிளம்பிட்டோம் அப்படின்னா பயங்கர சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே. ஸோ அதனால் கண்டிப்பாக ஏதாவது சொல்கிறாங்க வா அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம், ஒரு வாக் போயிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுங்க. அந்த நாள் மட்டும் இல்லை, அடுத்த நாளும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸிங் எப்படி ஸ்கூலுக்கு போட்டு போவீங்கன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்கூலுக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் அந்த மாதிரி தான் போட்டு போவேன். அப்பப்போ இந்தியன் ட்ரெஸ்ஸும் நான் போட்டுட்டு போவேன். அதனால் இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் இந்தியன் ட்ரெஸ் போட்டு போகும்போதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, ப்ரிட்டி கலர், நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து டச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக சந்தோஷமாக நல்லா இருக்கலாம். நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம். எங்கேயும் எப்பையும் நல்லா இருப்போங்க.